வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட். இன்றைய நிகழ்ச்சியில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, நாங்கள் நம் பார்வைக்கு சாட்சி நீராடினால், நாங்கள் நம் பார்வைக்கு சாட்சி நீராடினால், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள, ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதை புக்கிருந்து சீத்த முளை பற்றி, தேங்காதை புக்கிருந்து சீத்த முளை பற்றி, மாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பேரும் பசுக்கள், மாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பேரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय கோவிந்தாய நமோ நமः. அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். மார்கழி மாதத்தின் 3வது நாளாகிய இன்று கோதை நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் 3வது பாசுரத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்று பாடுகின்றாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. இப்பொழுது நாச்சியார் கூறுகின்றால், பெண்களே வாருங்கள், நாம் எல்லாம் யாரை பற்றி பாடப்போகின்றோம் தெரியுமா? ஓங்கி உலகத்தை அளந்த உத்தமன். ரொம்ப ஆழமான பொருள் கொண்ட ஒரு வாக்கியம். ஓங்கி உலகு அளந்த உத்தமன். உத்தமன் என்றால் என்ன? உலகளந்தவன் என்றால் என்ன? திருமாலினுடைய அவதாரத்திலே வாமன அவதாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அவதாரம். காஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறந்த தேவர்களை மகாபலி சக்கரவர்த்தி போரிலே வென்றார். அப்பொழுது அதிதியானவர் காஷ்யபரிடம் சென்று, என்னுடைய புத்திரர்களாகிய தேவர்களை நான் காக்க வேண்டும், மகாவிஷ்ணுவை நான் அழைக்க வேண்டும், எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்டார். அப்பொழுது கஷ்யபர் கூறினார், நீ விரதம் இருந்து, பால் மட்டுமே உண்டு விரதம் இருந்து நீ அந்த இறைவனை வேண்டு என்று கூறினார். அதித்தியும் விரதம் இருந்தாள். அந்த விரதத்தின் பயனாக திருமால் காட்சி கொடுத்து அதித்தியின் வயிற்றிலேயே குழந்தையாக அவதாரம் செய்து, அந்த குழந்தை மாதிரி வரும்பொழுதே 5 வயது நிரம்பிய ஒரு பாலக ரூபத்திலே, அந்தன ரூபத்திலே, வாமன ரூபத்திலே வந்தார். வந்த உடனே உபநயனம் பண்ணியாச்சு. உபநயனம் முடிந்து தங்க பாத்திரத்தை குபேரன் தர, அதிலே முதல் பிக்ஷையை சாக்ஷாத் அன்னை அன்னபூரணி பராசக்தி அளிக்க, சுவாமி ஒரு மூங்கில் குடையை கையில் ஏந்தி கொண்டு மகாபலியினுடைய யாகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார். அப்போ மகாபலி சுவாமிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த காரியம் என்னென்னா, சத்தியம் எங்கே இருக்கின்றதோ, தர்மம் எங்கே இருக்கின்றதோ அதை இறைவனால் எதிர்த்து செல்ல இயலாது. மகாபலி எந்த தவறும் செய்யவில்லை, அவன் சத்தியவான். ஆதலால் அவனை அழிப்பதற்கு ஒரு வழி கூட கண்ணனுக்கு கிடைக்கவில்லை. ஆதலால் வாமன அவதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் அங்கே போய் தானம் கேட்கிறார்.
மகாபலி வேண்டுவதை தருகின்றேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்போ என்ன வேணும்னு கேட்ட பொழுது எனக்கு 3 அடி மண்ணை கொடு அப்படின்னு கேட்டார். 3 அடி மண்ணை கொடுன்னார். சுக்கிராச்சாரியார் சொன்னார், இவனை பார்த்தா சாதாரணமாக தெரியல, நீ கொடுக்காதே அப்படின்னார். இல்லை கேட்டுட்டார், நான் கொடுக்கணும்னு அந்த கமண்டலத்தை எடுத்து தாரை வார்க்கும் பொழுது சுக்கிராச்சாரியார் அந்த கமண்டலத்துக்குள்ளே வண்டாக சென்று அடைத்து கொண்டார். அப்போ சுவாமி ஒரு புல்லை எடுத்து குத்தினார். அதனால தான் சுக்கிராச்சாரியாருக்கு ஒரு கண் இல்லை. யாருக்கு புல்லும் ஆயுதம், வல்லவனாகிய அந்த கண்ணனுக்கு புல்லும் ஆயுதம். புல்லை வச்சு தடையை நீக்கினார். அப்போ தானம் கொடுத்தாச்சு. இப்போ நான் அளக்கவான்னு கேட்டார். வாமனாக இருந்த பெருமாள் கேட்டார், தாராளமாக அப்படின்னார். விஸ்வரூபம் எடுத்தார். வானத்துக்கும் பூமிக்கும் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போல் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமாநகருளானே. அப்போ அந்த விஸ்வரூபத்திலே ஒரு அடியால் பூமியை இழந்தார், ஒரு அடியார் வானத்தை இழந்தார், இன்னும் ஒரு அடி இருந்தது. கேட்டார் மகாபலிட்ட, இன்னும் ஒரு அடி இருக்கே, எங்கே வைக்க சுவாமி? என் தலைமையில வைங்க அப்படின்னார். அதான் ஓங்கி உலகளந்த உத்தமன். அப்பேற்பட்ட உத்தமனை நாங்கள் பாடச் சென்று கொண்டிருக்கின்றோம். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்கடுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெருபசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த கண்ணனை நாங்கள் பாடுகின்றோம். அவனை பாடினால் நீங்காத செல்வம் எங்கும் நிறையும், வாருங்கள் என்று கோதை பிராட்டி இந்த பாடலிலே அழைக்கின்றார். நாளை 4வது பாசுரத்தில் சிந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சானல் ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது. உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcast.channelg@gmail.com.